رب اشرح لي صدري ويسر لي امري واحلل عقدة من لساني يفقهوا قولي اللهم صل على سيدنا محمد وعلى ال سيدنا محمد وبارك وسلم. السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا المرسلين وعلى آله وأصحابه أجمعين. فقد قال الله تعالى في القرآن الكريم: لا تقنطوا من رحمة الله. صدق الله العظيم. وقال نبينا محمد المصطفى صلى الله عليه وسلم: رجب شهر الله شهوان شهر ورمضان شهر أمتي. صدق رسول الله صلى الله عليه وسلم. எல்லா புகழும் புகழ்ச்சியும் படைத்த ஒருவனுக்கே உரித்தார்கள். சலாத்தும் சலாமும் எம்பெருமானார் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களை பின்பற்றிக் கொண்டு இருக்கக்கூடிய இந்த ஜும்மா நன்னாளில் இங்கு வீற்றிருக்கக்கூடிய நம் அனைவர்களின் மீதும் என்று நிலவற்றுமாக. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்தில் எக்கச்சக்கமான வகையான மனிதர்களை படைத்து பல தரப்பட்ட மனிதர்களை பலவிதமான கோணங்களில் பலவிதமான வயது முறைகளில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்தில் வாழ செய்திருக்கின்றார். எத்தனையோ மனிதர்கள், எத்தனையோ சமூகத்தினர் 1000 ஆண்டுகளாக இருக்கட்டும், 300 ஆண்டுகள், 200 ஆண்டுகள் என்றெல்லாம் அதிகமான வயதுகளோடு இந்த உலகத்தில் வாழ்ந்திருக்கிறார்கள். நாம் புரிய வருவது, நம் முன்னோர்கள் எத்தனையோ ஆண்டுகள் வாழ்ந்திருந்தோம். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் 1000 ஆண்டுகள் உலகத்தில் வாழ்ந்தார்கள். அவர் பிள்ளைகள் 1000 ஆண்டுகள் வாழ்ந்தார்கள். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் 900 ஆண்டுகள் இந்த உலகத்தில் வாழ்ந்தார்கள். இத்தகைய மனிதர்கள் வாழ்ந்த நிலையில் அவருடைய ஈமான்களும் அவருடைய அமல்களும் எத்தகையதாக உயர்ந்திருக்கும். 1000 ஆண்டுகள், 1000 வருஷம் ஒரு தோன்றிட்டே இருக்காரு. அப்படி அதிகமாக தான் நம்மை சேர்க்க முடியும். காரணம், நம்முடைய வயது நாட்கள் 60 முதல் 70 வரை தான். எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகிறார்கள், என்னுடைய உம்மத்துடைய வயது 60 முதல் 70 வரை தான். அதை விட்டு தாண்ட மாட்டாங்க. அதோட மௌத். அப்படி இருக்க ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் காலத்தில் செய்த அமல்களும் நாம் செய்த அமல்களும் எக்கச்சக்கமான வேறுபாடுகள் வானத்து பூமி பலவர்களுக்கு நம்முடைய அமல்கள் இருக்கும். அதே போலதான் தொழுகை இருந்தது, அதே போலதான் நோன்பு இருந்தது, அதே போலதான் ஸகாத், ஹஜ் அனைத்தும் அந்த உம்மத்துகளும் அதே மாதிரிதான் இருந்தது. ஆனால் 1000 ஆண்டுகள் ஒரு நபர் தொழுகிறார் என்றால் நாம் வெறும் 60 வருஷம் தான் தொழுவோம். நம்முடைய அமல்களும் அவருடைய அமல்களும் எந்த அளவுக்கு சரிசமமாக இருக்கும். இந்த குறையை காண்பிப்பாமல் இருப்பதற்காகத்தான், இந்த குறையை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவிடம் கூறாமல் இருப்பதற்காகத்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பலதரப்பட்ட நாட்களை, பலதரப்பட்ட இரவுகளை, பலதரப்பட்ட நாட்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மிகப்பெரிய ஒரு அற்புதமாக மாற்றி அறிந்துள்ளார். மறுமை நாள் ஒரு மனிதன் போய் அல்லாஹ் இருக்கக்கூடிய அல்லாஹ் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் கூட்டம் அத்தனை ஆண்டுகள் வாழ்ந்தது, நூஹ் அலைஹிஸ்ஸலாம் கூட்டம் அத்தனை ஆண்டுகள் வாழ்ந்தது, சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் கூட்டம் அத்தனை ஆண்டுகள் வாழ்ந்தது. ஆனால் அத்தனை ஆண்டுகள் வாழ்ந்த அமல்களும் என்னுடைய அமலும் எப்படி ஒன்றாக இருக்கும்? நாம் எப்படி உயர்ந்த தரத்தில் நம்பி ஆடுது? அவங்க ஃபர்ஸ்ட் சொல்லிட்டு இருப்பாங்க, நாங்கள் 2வது 3வது சொல்லிட்டு நாங்கள் இருந்திருக்கோம். எங்களுடைய வயதும் அவருடைய வயதும் எந்த அளவு சரிசமமாக இருக்கும்? அந்த வார்த்தையை அந்த அடிப்படை கேட்டுவிடக் கூடாது என்பதற்காகத்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பலதரப்பட்ட இரவுகளை வைத்திருக்கிறார். இந்த இரவில் நோன்புவை நான் 60 வயசுக்கு எத்தனை தொழுகிறீங்களோ அந்த நன்மைகள் ஃபுல்லாக தரணும். இந்த நாட்டில் ஸகாத்தை கொடுங்க. இருக்கும் வரை என்னென்ன அமல்கள் செய்தால் அது இரட்டிப்பாக நான் கொடுக்கின்றேன் என்றெல்லாம் ஒவ்வொரு நாட்களையும் குறிப்பிட்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த நாட்களில் நோன்பு வைத்தாயா, இந்த நாட்களில் நீ தொழுதாயா, இந்த நாட்களில் ஹஜ் செய்தாயா, இந்த நாட்களில் நீ ஸகாத் கொடுத்தாயா, நான் இரட்டிப்பாக ஒரு வாழ்க்கையை அமைத்திருக்கிறேன். அமல்கள் இரட்டிப்பாக மாறணும். அந்த அடிப்படையில் தான் ரஜப் சென்றது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ரஜபை போக்கிட்டான். அல்லாஹ் சுப்ஹானஹு அதில் உள்ள துஆக்களையும் அதில் உள்ள ஸிக்ர்களையும் பரக்கத்தையும் அனைவருக்கும் தந்தருள்வானாக. இப்பொழுது நாம் ஷஅபானில் இருக்கிறோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகின்றார்கள், ரஜப் என்பது அல்லாஹ்வுடைய மாதம். நீ செய்கின்றாயா, அந்த மாதத்தில் நீ தொழுகின்றாயா, அந்த மாதத்தில் நோன்பு வைக்கின்றாயா, உனக்கும் அல்லாஹ்வுக்கும் முடியாது. டைரக்டா அல்லாஹ்வே உனக்கு அனைத்தும் செய்வான். ஷஅபான் ஷஹரி, ஷஅபான் என்பது என்னுடைய மாதம். இது எனக்காக படைக்கப்பட்ட மாதம், எனக்கான உயர்ந்த மாதம். காரணம், அல்லாஹ் சுப்ஹானஹு கூறுகின்றான், இன்னல்லாஹ வ மலாயிகத்துஹு யுஸல்லூன அலன் நபி யா அய்யுஹல்லதீன ஆமனு ஸல்லு அலைஹி வ ஸல்லிமு தஸ்லீமா. அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறைவன் கூறுகின்றார், மனிதர்களை அறிந்து கொள்ளுங்கள், நான் என் ஹபீபின் மீது ஸலவாத் ஓதுகின்றேன், என்னுடைய மாணவர்கள் ஓதுகின்றார்கள், என்னுடைய மலக்குமார்கள் ஓதுகின்றார்கள், எனவே நீங்களும் இவர்கள் மீது ஸலவாத் ஓதுங்கள். அனைவரும் ஓதுகின்றார்கள்.
நான் ஓதுகின்றேன், என் மலக்குமார்கள் ஓதுகின்றார்கள், உலகத்தில் அனைத்து ஜீவராசிகளும் ஓதுகின்றது, எனவே நீங்களும் அவர்கள் மீது ஸலவாத் ஓதுங்கள் என்ற இந்த திருவசனம், இந்த ஆயத் இன்றைய மாதம் தான் இறக்கப்பட்டது. இந்த மாதத்தை இறக்கப்பட்டது. அதற்கு காரணமாக தான் ஷாபான் ஷஹரி. இந்த ஷாபான் என்பது என்னுடைய மாதம். அதிகமாக ஸலவாத் ஓதுவதன் மூலமாக நாம் நன்மையை பெருக்கிக் கொண்டே போகிறோம். முதலில் ஷாபான் என்றால் என்ன, ஷாபானுடைய சிறப்புகள் என்ன, ஷாபான் எத்தகைய சிறப்பு வாய்ந்த அவர்களாக உள்ளடக்கியுள்ளது, எத்தகைய சிறப்பு சம்பவங்களை உள்ளடக்கியது என்றால் இருந்தால்தான் இந்த ஷாபானுடைய புனிதத்தை மாதத்தை நாம் சிறப்புப்படுத்த முடியும். ஷாபான் என்பது முன்சப் என்ற அரபி வார்த்தையிலிருந்து தெரியப்பட்டது. முன்சப் என்றால் பங்கிடுதல். அல்லாஹ் தஆலா இந்த மாதத்தில் தான் ஒருவருடைய ரிஸ்கையும் ஒருவருடைய உமரையும் ஒருவருடைய காலத்தையும் அனைத்தையும் பங்கிட்டு கொடுப்பான். அனைத்து பரக்கத்துக்கும் நியாமத்துக்கும் ரிஸ்குகளையும் ஒவ்வொருவருக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த மாதத்தில் தான் இவனுக்கு இதான் ரிஸ்கு, இவன் இந்த அளவு தான் இருக்கணும். காரணம் அல்லாஹ் சுப்ஹானஹு பிறக்கும் போதே அனைவருக்கும் எழுதி விடுவான், இந்த வயசுல தான் அவன் மௌத்தாகணும், இதுதான் அவனுக்கு கிடைக்கணும். ஆனால் ஒரு வருஷத்தில் ஒரு மாதத்தில் நம்முடைய தலையெழுத்து மாற்றப்படும் மாதம் என்றால் இந்த மாதம் மட்டும்தான். இந்த மாதத்துல வருஷம் பூரா நோன்பு வச்சுக்கலாம், இத்தனை நோன்பு வச்சிருக்கான், இத்தனை தொழுகிறான், அப்போ இவனுடைய ஒரு வயசுக்குள்ள ஏற்றி வைக்கலாம். அவன் தொழுகவே இல்லை, அவன் நோன்பு வைக்கவே இல்லை, அவன் ஓதவே இல்லை, சரி கொஞ்சம் ஒரு வயசுக்கு வச்சு விடணும் என்றெல்லாம் இந்த மாதத்தில் அன்றுதான் ஒவ்வொரு நபர்களுக்கும் அவர் ரிஸ்குகளையும் பரக்கத்துக்கும் நியாமத்துகளையும் பிரித்து தரப்படும். இந்த உலகத்தில் இவர் இந்த ஆண்டால் வாழ வேண்டும், இப்படிதான் வாழ வேண்டும், இத்தனை நாள் 7 நாள் இருந்து ஒரு செகண்ட்ல பணக்காராயிட்டார். காரணம் இந்த ஆண்டுகள், இந்த மாதம் ஒரு கூழ்படியாக இஷாவாக அமல்களில் ஈடுபட்டிருப்பார். அதன் காரணமாக அல்லாஹ் கூறுகின்றான், ஒவ்வொருவருக்கும் இந்த மாதம் தான் ரிஸ்குகளில் வழங்கப்படும், ரிஸ்குகளில் பிரித்து தரப்படும், பரக்கத்துகளில் பிரித்து தரப்படும் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தெளிவாக கூறுகின்றான். ஐஷா ரலியல்லாஹு கூறுகின்றார்கள், கான அஹப்பு ஷுஹூரில நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷஅபான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 12 மாதங்களில் ஒரு மாதம் மிகவும் பிடித்தமான மாதமாக இருந்தது. ஐஷா ரலியல்லாஹு கூறுகின்றார்கள், ஒரு மாதம் சிறந்த மாதமாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விரும்பக்கூடியதாக இருந்தது, அது ஷஅபான் மாதம். இந்த ஷஅபான் மாதம் பெருமானார் மிகவும் விரும்பத்தக்கதாக இருந்தது. இரண்டாவது, யசுமு ஹத்தா யகுல் இஃப்தரு வ இஃப்தரு தகூல் யசுமு ஃபயரத்து ஸல்லல்லாஹு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மாதம் மிகவும் அதிகப்படியாக நோன்பு வைத்த நாளாக கூறியிருக்கிறார்கள். அதிகமாக இந்த மாதத்தில் தான் ரமலானை கடைந்து அதிகப்படியாக நோன்புகளை ஷாபான் மாதத்தில் தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வைப்பதாக ஐஷா ரலியல்லாஹு அவர்கள் கூறுகிறார்கள். சரி, நோன்பு வச்சா நமக்கு என்ன கிடைக்கும், நோன்பு வச்சா என்ன கிடைக்கும், நம்ம எப்போதும் ஒரு டவுட். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சஹாபாக்கள் ஒவ்வொரு கேள்வியாக பெருமானார் கேட்பார்கள். நமக்கு ஒரு டவுட் வந்துச்சுன்னா நம்ம யார்கிட்ட கேட்கிறது, ஒரு பதில் தெரிஞ்சாதான் யார்கிட்ட கேட்டு சொல்ல முடியும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களிடம் உங்களுக்கு இது விளங்கி விட்டதா, உங்களுக்கு இது ஏதாவது டவுட் இருக்கா, உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்கா என்று கேட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்மளுக்கு வரக்கூடிய இந்த காலத்தில் உள்ள டவுட்டுகள் அனைத்தும் அந்த காலத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆன்சரை கூறிவிட்டார்கள் என்று நாம் பார்க்கிறோம். அதே போல ஒரு சஹாபி கேட்கிறார்கள், யா ரசூலுல்லாஹ் லிமா அரக தசுமு ஷஹர மின் ஷுஹூரி மா தசுமு மின் ஷஅபான். யா ரசூலுல்லாஹ், நீங்கள் எந்த மாதத்திலும் இந்த அளவு நோன்பு வச்சு நாம் பார்த்ததே இல்லை. இந்த ஷஅபானை போல, இந்த மாதத்தில் வைக்கும் நோன்பை போல வேற எந்த மாதத்தில் வச்சு நாம் பார்த்ததே, எதுக்கு நோன்பு வைக்கிறீங்க? சஹாபாக்கள் கேட்கிறார்கள். கால பெருமானார் போகின்றார்கள், தாலிக ஷஹரு யஃபுலுன் நாஸ் அனு பைன ரஜப் வ ரமலான். மக்கள் அனைவரும் பொழுதுபோக்காக இருக்கின்றார்கள். அனைவரும் ரஜப் மாதம் ஷஹருல்லாஹ், அல்லாஹ்வுடைய மாதம், ரஜப் என்பது அல்லாஹ்வுடைய மாதம், அது மிகவும் சகியப்படுத்த வேண்டும், நோன்பு வைக்க வேண்டும் என்றெல்லாம் அந்த மாதத்தில் சென்று கொண்டிருக்கின்றார்கள். இரண்டாவதாக ரமலான் என்பது அனைவரால் நோன்பு வைக்கப்படுகின்றது, பரவலாக தொழுகின்றார்கள், பரவலாக நோன்பு வைக்கின்றார்கள், நாமும் அதில் வைக்க வேண்டும் என்றெல்லாம் இந்த 2 மாதத்தில் பங்கிடப்பட்டு அனைத்து அமல்கள் நடந்து கொண்டிருக்கின்றன. ஆனால் நடுவில் ஒரு ஷஅபான் இருக்கின்றது, ரஜபு, ஷஅபான், ரமலான், இது 3 மாதம் தான். அதுக்கு நடுவில் ஒரு மாதம் இருக்கின்றது, அது யாருமே கண்டுக்க மாட்டாங்க. பெருமானார் கூறுகின்றார்கள், அதுவும் பைன ரஜபு வ ரமலான், ரமலானுக்கும் ரஜபுக்கும் மத்தியில் ஒரு மாதம் இருக்கின்றது, அந்த மாதத்தை நீங்கள் கண்டுகொள்ளாமல் பொழுதுபோக்காக இருக்கின்றது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகின்றார்கள், எதற்காக அது பொழுதுபோக்காக இருக்கின்றது? பெருமானார் கூறுகின்றார்கள், வ ஹுவ ஷஹ்ரு யுர்ஃபு ஃபீல் அமாலி இலா ரப்பில் ஆலமீன். ஒவ்வொரு அமல்களும் இந்த மாதத்தில் தான் உயர்த்தப்படும். இத்தனை வருஷமா நம்ம அமல் செய்யறோம், இந்த மாசம் தான் அல்லாஹ் உயர்த்தி பார்ப்போம். இத்தனை வருஷமா எத்தனை நோன்பு வச்சிருக்கான், எத்தனை தொழுதுருக்கான், எத்தனை சக்காத்துக்கு கொடுத்துருக்கான் என்றெல்லாம் இந்த மாதத்தில் தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உயர்த்தி எழுதுவார். பெருமானார் ஸல்லல்லாஹு கூறுகின்றார்கள், அந்த மாதத்தில் இல ரப்பில் ஆலமீன் ஃபஹப்பா யுர்ஃபா அமலுஹு அலா ஸாயிம்.
பிறர் கூறிய வார்த்தை, இந்த மாதத்தில் என்னுடைய அமல்கள் எப்படி போகுதுன்னு தெரியல, எந்த நாட்டுக்கு போக போகுதுன்னு தெரியல. நான் அல்லாஹ்விடத்தில் என் அமல்கள் செல்லும் போது, என்னுடைய இந்த வருஷம் ஃபுல்லா செஞ்ச அமல்கள் இந்த மாதத்தில் உயரும் போது நான் ஒரு நோன்பாளியாக இருக்க வேண்டும். நோன்பாளியாக இருக்கும் நிலையில் என்னுடைய அமல்கள் அனைத்து உயர்த்தப்பட வேண்டும் என்று பெருமாள் ஸல்லல்லாஹு சொல்கிறார்கள். அதன் அடிப்படையில் இந்த மாதத்தில் யார் அதிகமாக நோன்புகள் வைக்கிறார்கள் அல்லாஹ்விடத்தில் மிகவும் கண்ணியப்படுத்தக்கூடியவராக, மிகவும் பரக்கத்துக்குரியவராக இந்த மாதத்தில் ஆகி விடலாம் என்று பெருமாள் ஸல்லல்லாஹு கூறுகின்றார்கள். அதன் அடிப்படையில் இந்த மாதம் இப்பொழுது வரக்கூடிய பிப்ரவரி 3 பராத் என்று கூறுவோம். பராத் என்ற நோன்பு கண்டிப்பாக வைக்கிறோம். அனைவரும் நியத்து வைத்துக் கொள்ளும். கண்டிப்பாக பராத்துடைய பிப்ரவரி 3 பராத் என்ற இரவில், பராத் 15 ஷாபான் 15ஆம் நாள் பராத் என்று நாம் அனைவரும் கண்டிப்பான முறையில் நோன்பு வைக்கும். காரணம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த நாட்டில் பராத் என்ற இரவில் தான் நரகத்தில் உள்ள அனைவரும் சொர்க்கத்தில் அனுப்புவான். நாம் அனைவரும் கேள்விப்பட்டிருப்போம். நம்ம அனைவரும் கேள்விப்பட்ட ஒரு ஹதீஸ் தான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அனைத்து முஸ்லிம்களும் சொர்க்கத்துக்கு போக முடியாது, நம்ம அனைவரும் சொர்க்கத்தில் நுழைய முடியும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இன்ஷா அல்லாஹ் நம் அனைவருக்கும் நாம் அனைவரும் ஒன்றாக சொர்க்கத்தில் நுழைய பாக்கியம் தருவானாக. நாம் அனைவரும் முழுமையாக சொர்க்கத்தில் நுழைய முடியாது, ஒரு நாள் நரகத்தில் இருப்போம். நாம் செஞ்ச அமல்கள் அனைத்தும் கரெக்டாக இருந்தது 100% கரெக்டாக யாரும் சொல்ல முடியும். அனைவரும் நரக நெருப்பை பார்த்து விட்டு தான் சொர்க்கத்தில் நுழைய முடியும். அதன் அடிப்படை இன்றைய நாள் இருந்தால் ஒவ்வொரு முஸ்லீமும் இந்த பராத் என்ற இரவு தான் ஒவ்வொரு முஸ்லீமும் நரகத்தை விட்டு சொர்க்கத்தில் நுழைவார்கள். அனைவரும் சொர்க்கத்தில் நுழையும் நேரம் அந்த நாள் தான். அப்பொழுதுதான் நம்முடைய அமலும் உயர்த்தப்படும். நம்முடைய அமலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒவ்வொருவருடைய அமல்களும் உயர்த்தி இவர் என்ன செஞ்சிருக்காரு, இந்த உலகத்தில் என்ன தவறு செஞ்சிருக்காரு, இந்த உலகத்தில் என்ன நன்மைகள் செய்திருக்காரு என்று ஒவ்வொன்றும் அந்த நாள் என்றால் பார்க்கப்படுகிற பெருமாள் ஸல்லல்லாஹு கூறி அந்த நாட்களில் கண்டிப்பாக நீங்க நோன்பு வைத்து தீர வேண்டும் என்று பெருமாள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வலியுறுத்துகின்றார்கள். இந்த ஹதீஸில் நாம் பார்க்கின்றோம். இந்த பராத் என்ற இரவில் லைலத்துல் ரஹ்மான் என்று பேர், நிறைய பேர் இருக்கு. லைலத்துல் ரஹ்மான் அல்லாஹ்வுடைய இரவு, லைலத்துல் ரிஸ்க் வழங்கக்கூடிய இரவு, லைலத்துல் முபாரக் பரக்கத்துக்குரிய இரவு என்றெல்லாம் பலதரப்பட்ட பெயர்கள் அந்த இரவுகளுக்கு இருக்கின்றன. இப்படிதான் இஸ்லாத்திய எக்கச்சக்கமான இரவுகளும் எக்கச்சக்கமான பகல்களும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த பகலில் நோன்பு வை, இந்த இரவுகளில் ஸகாத் கொடு, இந்த என்றெல்லாம் கூறிய வார்த்தைகள் உனக்கு மறுமை நாளில் நீ ஒரு கேள்வி கேட்கக்கூடாது. மறுமை நாள் என்னிடத்தில் வந்து நீ மொழிய கூடாது, யா அல்லாஹ் எனக்கு நீ எந்த அமலும் செய்ய வாய்ப்பு அளிக்கல, யா அல்லாஹ் எனக்கு எந்த விதமான அமலும் செய்வதற்கு எனக்கு காலத்தை நீ கொடுக்கவில்லை, நான் அமல் செய்யறேன். மறுமை நாள் ஒவ்வொரு மனிதனும் வந்து கேட்பான், யா அல்லாஹ் எனக்கு ஒரு நிமிஷம் கொடு, ஒரு நிமிடம் கூட நான் போய் ஒரு ரக்கையை தொழுது வந்துடுறேன். 2 ரக்கையில ஒரு ரக்கை, யாரெல்லாம் ஒரு நிமிஷம் கூட போய் ஒரு ரக்கையை தொழுதுருவாங்க. யாரெல்லாம் எனக்கு ஒரு நிமிஷம் கூட நான் கொஞ்சம் ஜக்காத்தை கொடுத்துட்டு வந்தேன், யாரெல்லாம் எனக்கு ஒரு நிமிஷம் கூட நான் போயிட்டு ஒரே ஒரு நோம்பாச்சு நோம்பாச்சு நான் வச்சிடாது. பொதுவாக வரக்கூடிய வாய்ப்புகளை என்னைக்கும் தட்டி கழிக்க கூடாது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அனைத்து வாய்ப்புகளையும் வழங்கி கொண்டிருக்கின்றான். அனைத்து வாய்ப்புகளும் வழங்கி கொண்டுதான் இருக்கின்றோம். எத்தனை காலமாக தன்னுடைய வாய்ப்பை நாம் தவறிவிட்டுக் கொண்டுதான் இருக்கின்றோம். ஒவ்வொரு நாட்களும் வீணாகி கொண்டுதான் போகின்றது, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு இரவுகளும் வீணாகி கொண்டுதான் இருக்கின்றது. அல்லாஹ் சொல்கிறான், இத்தனை நாள் வீணாக்கி விட்டாய், இத்தனை நாள் தொழுகாமல் இருந்து விட்டாய், இத்தனை நாள் நோன்பு வைக்காமல் இருந்து விட்டாய், ஒரு நாள் இருக்கு, இந்த நாள் நோன்பு வைக்கும், அனைத்து பாவம் நான் மன்னிக்கிறேன். எந்த இறைவன் இவ்வாறு கூறுவான்? எவ்வளவு தப்பு செஞ்சிருக்க, உலகத்தில் எல்லா தப்பையும் செஞ்சுட்டேன், எல்லா தப்பையும் புரிந்து விட்டாய், ஆனால் ஒரு நாள் உனக்கு தரேன், ஒரு நாள் தரேன், என்ன வேணாலும் கேட்டுக்கொள். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பெருமாள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கின்றார்கள், ஒரு சஹாபி கேட்கின்றார், யா ரசூலல்லாஹ் அல்லாஹ் டைரக்டா வந்து இறங்கி உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்கிறான். ஒன்னே ஒன்று கேளுங்க, என்ன வேணும் கேளுங்க, நான் தரேன் அப்படின்னு அல்லாஹ் கேட்கிறேன். நீங்க என்ன கேட்பீங்க? சஹாபாக்கள் கேட்கின்றார், கடவுளே நேரா வந்து உங்களுக்கு என்ன வேணும் கேட்டா, ஒரு வரம் கேட்டா என்ன கேட்பீங்க? நம்மளாம் என்ன கேட்போம்? எனக்கு வீடு வேணும், பங்களா வேணும், அது வேணும், இது வேணும். பெருமாள் கூறுகின்றார், எனக்கு ஆஃபியத் வேண்டும், எனக்கு உடல் ஆரோக்கியம் வேண்டும். உடல் ஆரோக்கியமாக இருந்தால் மட்டும்தான் அனைத்து அமல்களும் செய்ய முடியும் என்றால், அனைத்து நோன்புகளும் வைக்க முடியும் என்றால், அனைத்து உலகத்தை அனுபவிக்க வேண்டும் என்றாலும் கூட உடல் இருந்தால்தான், வயது இருந்தால்தான் என்னாவது அனுபவிக்க வேண்டும். அதனால நான் ஆஃபியத்தை மட்டும்தான் கேட்பேன். இறைவன் கூறுகின்றார், உனக்கு ஆஃபியத்து வேண்டுமா, அந்த இரவு நோன்பு வைக்கிற இடத்தில் ஒரு இடத்தில் தௌபா வேண்டுமா, என் இடத்துல உனக்காக தௌபா வேண்டுமா, அந்த நாளில் இடத்துக்கு உனக்கு ரிஸ்க் வேண்டுமா, அந்த நாளில் நோன்பு வைக்கிற இடத்தில் அனைத்து நாம் தருகின்றேன். முதலாவது வாரத்தில் வந்து இறைவன் கேட்பானா, அடியார்களே, என் அடிமைகளே, உங்களுக்கு ஏதாச்சும் வேண்டுமா, உங்களுக்கு ரிஸ்க் வேண்டுமா, உங்களுக்கு ஆஃபியத்து வேண்டுமா, உங்களுக்கு நோயிலிருந்து ஷிஃபா வேண்டுமா, இடத்தில் கேளுங்கள். இன்றைய நாள் உங்களுக்கு எந்த விதமான ஒரு தடைகளும் இன்றி நான் உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று அல்லாஹ் தஆலா டைரக்டா வந்து நம்ம இடத்தில் கேட்பான். டைரக்டா வந்து நம்ம இடத்தில் உனக்கு என்ன வேண்டும் இறைவனே வந்து கேட்கிறான். இறைவனே வந்து கதவை தட்டுறான். நைட்டு தூக்காக எந்திரிச்சு கொஞ்சம் நோம்பு வச்சிங்கன்னா இறைவன் கதவை தட்டி நம்ம எழுப்புகின்றான்.
அன்றைய நாளில் நாம் எந்த அளவுக்கு அமல் செய்கின்றோம், ஒரே ஒரு நாள் தான், எந்த அளவுக்கு நாம் அமல்கள் புரிகின்றோமோ, எந்த அளவுக்கு நோன்பு வைத்து அல்லாஹ்விடத்தில் கையேந்தி கேட்கின்றோமோ, அந்த வருடம் முழுமையாக நம் அனைத்து நியாமத்தாலும் பரக்கத்தாலும் ரிஸ்குகளாலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நிரப்பி அருள் புரிவானாக. ஆமீன். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.